இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூக்காரங்க வந்துருவாங்கல்ல? அதெல்லாம் சொல்லியாச்சுதா. மேடைக்கு, நம்ம வீட்டு நிலைக்கு எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. இந்த உடம்புடி எடுத்துருவோம். இந்த அறிவழகனோட அப்பா பண்ணத பாடு இருக்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு இந்த கல்யாணமே ஒழுங்கா நடக்குமான்னு புரிய மாட்டேங்க. டேய், கல்யாணம் நல்லபடியா நடக்கும்டா. ஒரு கல்யாணம்னா பிரச்சனை மேல பிரச்சனை வரும். இப்ப நடக்க போறது 2 கல்யாணம். எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். இவ்வளவு நேரம் அவன் கோவப்படாம அமைதியா இருக்கிறதே சந்தோஷம் தான் எனக்கு. எல்லாத்துக்கும் அவன் தடுப்பூசி கையிலே வச்சிருக்கான் மாமா. கனி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஜூஸ் கொடுத்தியா? என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மைனி? இல்லை, அதோ நிக்குதாவல வைஜெயந்தி அம்மா, அவங்களுக்கு தான் அவங்க முக்கியம்ல. இல்லண்ணே, இப்பதான் ஜூஸ் குடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். வா வா, நம்மளே போய் பேசி குடுத்துட்டு வந்துருவோம். போய் குடுல. கௌதம், ரிலாக்ஸா இருடா. வணக்கம் மேடம், ஒரு 9 மணி போல பந்தி போடலாம்னு நினைக்கிறோம். நீங்க இப்போதைக்கு இந்த ஜூஸ குடிங்க. குடு. கௌதம், குரு சாருங்க இங்க போய் குடு. ஆமா, இந்தாங்க. சரி. மேடம், மண்டபம்லாம் உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கா? நான் என்ன மண்டபத்தியா என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்? என் மருமக வீரவ தானே, எனக்கு ஓகே. நைட்டு வெளியில ஒரு பெரிய பேனர் வைக்க சொல்லிருக்கே, நல்ல பிரம்மாண்டமா வச்சு விடுவான். அப்புறம் சரி, எங்க சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்தை நடத்துறோம். ஏதாவது குறைகிற இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எனக்கு நோ ப்ராப்ளம். எல்லாமே உங்க பிரியம் தான். எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும். எதுவா இருந்தாலும் எதுவும் யோசிக்காம என்னை உடனே கூப்பிட்டுருங்க. நான் எங்கிட்ட தான் சுத்திட்டு இருப்பேன். நீங்க நல்லா அமர உட்காந்து எல்லாத்தையும் சந்தோஷமா வேடிக்கை பாருங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான். நீங்க ஜூஸ் குடிங்க, நம்ம வேலையை போய் பார்க்க. இதனால தான் உடனே போன் அடிச்சு கூப்பிடுங்க. வந்துடுதே. கண்டிப்பா. சரி, சரி, ஜூஸ் குடிங்க.